அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் ப்ரிப்பரேஷனில் வந்து நம்ம வந்து வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் தான் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரோசன் ஃபுட்டு தான். ஃப்ரோசன் ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கிறதுனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசன் ஃபுட்டை வந்து நம்ம மாதக்கணக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல. ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் என்னென்ன வெஜ்ஜிஸ்லாம் எடுத்திருக்கேன்னா கேபேஜ், கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் வெஜ்ஜிஸ் தேவைப்பட்டால் நீங்கள் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கேரட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து சாப்பரில் தான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து எப்போதுமே வந்து நீல வாக்கில் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பரில் குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதனால் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது வதங்கிடும். உங்களுக்கு வந்து பசங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கேபேஜ், கேரட்டு எல்லாம் போட்டு வதக்கி விட்டதுக்கு பிறகு இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப்பு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோலில் வைக்கக்கூடிய ஃபில்லிங் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து இப்போ ஷீட் பண்ண போகிறோம். ஷீட்டுக்கு வந்து நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்து நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த 2 கப்பு மைதா மாவுக்கு உங்களுக்கு கரெக்டாக 20 ஸ்ப்ரிங் ரோல் வந்து கிடைக்கும். அதனால் குட்டியாக வந்து எடுத்து நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டின எல்லா ஒவ்வொன்றையும் வந்து ஷீட்டையும் நீங்கள் வந்து லைட்டாக வந்து தோசை தவாவில் போட்டு 2 பக்கம் பிரட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரோல் பண்ணுறதுக்கு வராது, பிரேக் ஆயிரும். அதனால் லைட்டாக வந்து இதில் ஒரு பக்கம் 1 சைடு, அடுத்த பக்கம் 1 சைடு, இந்த மாதிரி 2 பக்கம் மட்டும் லைட்டாக ஒரு செகண்டு போட்டு எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் வந்து நீங்கள் வந்து தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷீட் ரெடி ஆயிரும். இந்த ஷீட்டில் வந்து இப்போ நம்ம ரெடி வச்சுருக்க இந்த ஃபில்லிங்கை ஃபுல்லாக வச்சுட்டு நான் வந்து மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்குவோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டையும் வந்து உள்ள ஃபில்லிங் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நல்லா வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இஃப்தார் டைம் உங்களுக்கு வந்து எடுத்து டக்குன்னு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் ரொம்ப சேவ் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு கூட. அதனால் இந்த மாதிரி என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து ரெசிபி தேவைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து வந்து ரம்லான் பற்றிய நிறைய வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.